சார், எந்த ஒரு தனி மனிதனும் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பரிசுகளும் ரெக்கக்னிஷனும் தானாக வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அறிவிப்பை வேளாண் ஆராய்ச்சி சார்ந்த 5 பேருக்கும், விவசாயம் சார்ந்த விவசாயிகளான 3 பேருக்கும் சேர்த்து 8 பேருக்கு விவசாயத்துக்காக பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. அதற்காக மத்திய அரசையும் குறிப்பாக பாரத பிரதமர் அவர்களையும் ஹோம் மினிஸ்டர் அவர்களையும் வேளாண்மை சார்ந்த வேளாண் அமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சார், மத்திய அரசை பொறுத்தவரையிலையும் வேளாண்மை என்ற பொருள் அவங்க நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற போது கூட உங்களுக்கு சாம்பார் ரசம் மாதிரி அடிஷ்னல் தான். முதல் உங்களுக்கு அரிசிச்சோறு தான் முக்கியம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா வேளாண்மை என்பது ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த ஒரு துறை. இந்த துறைக்கு சப்போர்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 40% புதிய திட்டங்களை உருவாக்கி கொடுக்குறாங்க. 60% ஸ்டேட்டு தான் போட்டாகணும். அந்த மாதிரி சில திட்டங்களை செயல்படுத்துகின்ற பொழுது மாநிலங்கள் குறிப்பாக இதிலேருந்து நம்ம கேட்டு வாங்கலாம். அது பார்த்திங்கன்னாக்க தமிழக அரசு பொறுத்தவரையிலையும் இந்த சம்பா திட்டம், குறுவை திட்டம், பருப்பு உற்பத்தி, எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தின்னு தனித்தனி திட்டங்கள் வருது இல்லையா, அதுவில் அதிகமாக அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி தனித்திட்டங்கள் போட்டு உதவிகள் பெறுவதற்கு மாநிலங்கள் முயற்சி செய்தால் நடுவண் அரசு அதற்கு உதவி செய்யும். அதில் நம்ம வெற்றி கண்டிருக்கிறோம். அதற்காகவும் மத்திய அரசை பாராட்ட வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா உணவு உற்பத்தியில் எப்படி தன்னிறைவு அடைந்து ஏற்றுமதியும் செய்கிறோமோ அதே மாதிரி நமக்கு எண்ணெய் வித்துக்கள்லேயும் நமக்கு கொஞ்சம் தேவை இருக்குது. நம்ம பாமாயில்னு இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் மாறுபட்ட சிந்தனைகள் இருக்கின்றன. அதே மாதிரி பருப்பு உற்பத்தியில் இடைக்காலத்தில் நாம் தன்னிறைவில் இருந்தோம். இப்போ திரும்ப ஒரு 3 வருஷமாக குறைஞ்சிட்டோம். அதுலேயும் உற்பத்தியை பெருக்கணும்னு சொன்னாக்க இந்த சிறு குறு விவசாயிகள் தான் அதிகமாக பயன்பாட்டுக்கு வருவாங்க. அவங்க சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா பெரிய நிறுவனங்களோ அல்லது பணக்காரர்களோ இந்த பருப்பு உற்பத்தியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் மிக மிக குறைவு. அதனால் சிறு குறு விவசாயிகள் தான் செய்ய முடியும். அவர்களுடைய சார்ந்து கால்நடைகளையும், ஏன்னா பெரிய இதெல்லாம் பண்ணை தான் வைக்க முடியுமோ ஒழிய சிறு குறு விவசாயிகள்னாக்க ஒவ்வொரு கன்றுக்குட்டியும் ஒவ்வொரு பசுமாட்டையும் ஒரு ஆட்டுக்குட்டியும் தன்னுடைய செல்ல பிள்ளைகள் மாதிரி வளர்த்து அவங்க நாட்டினுடைய தேவையை உற்பத்தி செய்வாங்க. அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த விருதை வழங்கிய மத்திய அரசிற்கும் குறிப்பாக பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.